நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு உலகம் உண்மையிலேயே ரியலானது கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் என்னோட கையை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு கைக்குள்ள ஒரு போன் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணாமலே அதை பார்த்து என்னால் கரெக்ட் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் முடியுமா? என்னடா சனத்து உருட்டிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இது ஆக்சுவலி மெக்சிகோவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆக்சுவலாக இது ஒரு டாக்டர் ப்ரூவ் பண்ணுறாரு. அதனால இங்கே பாருங்க, நீங்கள் வாழ்ற அந்த உலகம் உண்மையிலே ரியலான ஒரு உலகம் கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஒரு மேட்ரிக்ஸுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த ஒரு டாக்டர் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாரு. பட் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ண அந்த ஒரு டாக்டரை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் யாருமே பார்த்ததில்லை. ஒருவேளை அவர் ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே போயிருப்பாரோ? ஆக்சுவலாக அந்த டாக்டர் கண்டுபிடிச்ச இந்த உலகத்தோட மர்மம் என்ன? அது உண்மையில நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டிமுலேஷனுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் எஸ்கான், நான் உங்க சனம். எல்லா விதமான மிஸ்ட்ரிக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும். அண்ட் நம்மளோட கதையில் அந்த ஒரு டாக்டர், அதாவது அந்த ஒரு ஜேக்கபோ கிரீன்பர்க்னு சொல்லப்படுற அந்த ஒரு டாக்டரோட வாழ்க்கையை மாற்றினது ஒரு மரணம் தான். தனக்கு ரொம்பவே பிடிச்ச தன்னோட அம்மா சின்ன வயசுல இறந்து போறாங்க. அதுவும் பிரெயின் டியூமர் காரணமா இறந்து போறாங்க. அண்ட் தன்னோட அம்மாவோட மரணம் ஜேக்கபோட வாழ்க்கையை ரொம்பவே மாத்துது. பிரெயின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் நம்ம உடம்புல இருக்கிறதுலே எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு பாட்டுன்னு சொல்லி தன்னோட அம்மா பிரெயின் டியூமரால இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஜேக்கப்புக்கு புரிய வருது. ஸோ அந்த சின்ன பையனுக்கு இந்த பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி இந்த இன்டெலிஜென்ஸ், எமோஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுதுன்னு சொல்லி கத்துக்க அவன் என்ன பண்றான்னா, பிரெயினை பத்தி அதிகமா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். சைக்காலஜி அண்ட் சைக்கோபிசியாலஜின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் மெயினா காலேஜ்ல எடுத்து படிக்கிறாரு. அண்ட் அதுல PhD வாங்குறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த பிரெயினை பத்தி இன்னும் கத்துக்கணும்னு சொல்லி நியூரோ சயின்டிஸ்ட் ஆக பாக்குறாரு இந்த ஒரு ஜேக்கப். ஜேக்கப்புக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஒரு சூப்பர்ஸ்டிஷன்ஸ், அதாவது இந்த ஒரு மூட நம்பிக்கைகள் மேல துளி கூட நம்பிக்கை கிடையாது. இதே ஆண்டா சனத்தை இப்ப சொல்றேன்னு சொல்லி கேக்குறீங்கன்னா, இந்த வீடியோல இதுக்கப்புறம் நீங்க கேட்க போற எல்லா விஷயங்களுமே ஒரு மூட நம்பிக்கை டோன்ல தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஜேக்கப் சயின்டிஃபிக்கா அப்ரோச் பண்ற ஒரு பர்சன் தான் சொல்லித்தான் இப்போ அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். மெக்சிகோல இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு லெபார்டரி செட்டப் பண்றாரு. எதுக்காகனா, நம்ம பிரெயினை பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு. நம்ம பிரெயினுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஆக்சுவலி ஒரு பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்றதுக்காக தான் இவர் இந்த லெபார்டரி செட்டப் பண்றாரு. பட் விதி எப்படி விளையாடி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். பிரெயினை பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டவர் ஆக்சிடென்டலா நம்ம வாழ்றது ஒரு ஸ்டிமுலேஷன் தான் சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. ஜேக்கப் எப்படி நம்ம வாழ்றது ஒரு ஸ்டிமுலேஷன் தான் சொல்லி கண்டுபிடிக்கிறாருன்னா, அதுக்கு காரணம் 1975 அவருக்கு கிடைச்ச ஒரு இன்விடேஷன். மெக்சிகன் பிரசிடென்டோட தங்கச்சி, அவங்க பேர் மார்கரிட்டா லோபஸ். அவங்க இந்த மெக்சிகன் பழங்குடி மக்கள் அவங்களோட பழங்கால ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ற ஒரு வாலண்டியரா இருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்ம ஜேக்கப் டாக்டர் இன்வைட் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, மெக்சிகோல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பர்சன்னா அந்த நாட்டோட பிரசிடென்ட், அந்த பிரசிடென்டோட தங்கச்சியை இன்வைட் பண்ணிருக்காங்களேன்னு சொல்லி இந்த ஜேக்கப்புக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ நம்ம நியூரோ சயின்டிஸ்ட் ஜேக்கப் டாக்டர் என்ன பண்றாருன்னா, மார்கரிட்டா லோபஸை பார்க்க போறாரு. இப்ப பிரசிடென்டோட தங்கச்சிக்கும் நம்ம ஜேக்கப்புக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அண்ட் அதுல அவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு பச்சிட்டான்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை தெரியுமான்னு. ஜேக்கப் முழிக்கிறாரு. ஏன்னா ஒரு பச்சிட்டான்னு சொல்லப்படுற இந்த ஒரு பேரை முதல் முறையா தான் கேக்குறாரு. சோ யார் இந்த பச்சிட்டா, இவங்கள பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்றாங்கன்னு சொல்லி அவர் கேட்டப்போ தான் இந்த பச்சிட்டா யாருன்னு பிரசிடென்டோட தங்கச்சி சொல்றாங்க. டேய் சனத்து, நம்ம ஒரு ஸ்டிமுலேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு சொல்ற ஒரு கதையை நீ சொல்லுவேன்னு சொல்லி பார்த்தா, என்னடா பச்சிட்டா பச்சை பயிர்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஸ்டோரி இங்க தான் பில்ட் ஆகுது. ஏன்னா இந்த ஒரு பச்சிட்டா காரணமாகத்தான் நம்ம ஸ்டிமுலேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். லாட்ரி டிக்கெட் விற்கிற கிளப்ல டான்ஸ் ஆடுற ஒரு பொம்பளை தான் இந்த ஒரு பச்சிட்டான்னு நம்ம பிரசிடென்டோட தங்கச்சி சொல்றாங்க. அண்ட் இதை கேட்ட நம்ம டாக்டருக்கு செம்ம கோவம் வருது. என்னங்க, நீங்க ஏதோ மிகப்பெரிய விஷயத்த சொல்ல போறீங்கன்னு சொல்லி அவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, நீங்க என்னடானா லாட்ரி டிக்கெட் விற்கிற ஒரு பொம்பளை பத்தி பேசிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி இந்த டாக்டர் பச்சிட்டாவை பத்தி கேட்கும் போதுதான் அவங்க யாருன்னு சொல்ற உண்மையை அவங்க சொல்றாங்க. மிஸ்டர் ஜேக்கப், பச்சிட்டா நீங்க நினைக்கிறது மாதிரி ஒரு சாதாரண பொம்பளை கிடையாது. அவங்க பின்னாடி என்னெல்லாம மர்மங்கள் இருக்கு. ஒரு லாட்ரி டிக்கெட் விற்கிற ஒருத்தவங்களால எப்படி டாக்டரோட பெட்டரா கியூர் பண்ண முடியும்? அவங்க கிட்ட வர கண்ணு தெரியாத பேஷண்ட்ஸை சர்ஜரியே இல்லாம அவங்க பார்த்தே கியூர் பண்றாங்க. உங்க உடம்புல உங்க போனுக்குள்ள ஏதாவது ஃப்ராக்சர் இருந்துச்சுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அதை அவங்க கிட்ட போனீங்கன்னா அதை சர்ஜரியே இல்லாம அவங்க கியூர் பண்றாங்க. அதுவும் அவங்க கண்ணால பார்த்து அதை கியூர் பண்றாங்கன்னு சொல்லி இந்த பச்சிட்டாவை பத்தின இந்த ஒரு டீடைல்ஸை பிரசிடென்டோட தங்கச்சி அவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க யூஸ் பண்ண ஒரு வேர்டு, அதாவது ஸ்பிரிட் சர்ஜரின்னு சொல்லப்படுற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம சர்ஜரி பண்றது, அதுவும்
ஆவிகளை யூஸ் பண்ணி. சத்தியமா அந்த விஷயத்த மெக்சிகோல இருக்கிற எந்த டாக்டர்ஸாலுமே அக்செப்ட் பண்ண முடியல. அந்த லேடி வந்து ஏதோ மேஜிக் ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி தான் அவங்க சொல்றாங்களே தவிர, இதுக்கு பின்னாடி உண்மையில அந்த லேடி என்ன பண்றாங்கன்னு சொல்ற கன்ஃபியூஷன் எல்லாரோட மனசுலயும் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மிஸ்டீரியஸான லேடி என்ன தான் பண்றாங்க, அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க தான் உங்களை கூப்பிட்டோன்னு சொல்லி பிரசிடண்டோட தங்கச்சி நம்ம ஜேக்கப்பை பார்த்தோன்னு சொல்றாங்க. ஜேக்கப்புக்கு இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு நியூரோ சயின்டிஸ்ட். ஸோ ஒரு நியூரோ சயின்டிஸ்டுக்கும் ஆவிகளுக்கும் பேய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம வாழற அந்த உலகமே ஒரு ஸ்டிமுலேஷன் தான் சொல்லி இவரால் ப்ரூவே பண்ணிருக்க முடியாது. அண்ட் இவர் இதை எப்படி ப்ரூவ் பண்ணாருன்னு தெரியுமா? பச்சிட்டாவை மீட் பண்ணி அவங்க எப்படிதான் அதை கியூர் பண்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஜேக்கப்புக்கு வந்து ரொம்ப ஆசை. ஏன்னா மெக்சிகோல இருக்கிற டாப் டாக்டர்ஸால குணப்படுத்த முடியாத விஷயங்களை இந்த பச்சிட்டா குணப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி பல நியூஸ் அண்ட் மீடியாஸ்ல வந்து பேசுறாங்க. ஸோ உண்மையில இருந்து ஒரு பொம்பளைக்கு அவ்வளோ சக்தி இருக்கா, இதை வந்து நம்ம சயின்டிஃபிக்கா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி இந்த ஜேக்கப் பச்சிட்டாவை வந்து மீட் பண்றாரு. பச்சிட்டாவை மீட் பண்ணும்போது அவங்க கையில ஒரு விசித்திரமான ஒரு கத்தியை பாக்குறாரு ஜேக்கப். அண்ட் அந்த கத்தியை பத்தி ஜேக்கப் தன்னோட புத்தகத்துல அதை யூஸ் பண்ணி தான் பச்சிட்டா ஸ்பிரிட் சர்ஜரிஸ் பண்ணுவாங்கன்னும் பரம்பரை அந்த கத்தியை இவங்க வந்து கை மாறிட்டே வராங்கன்னு சொல்லி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த கத்தியை வச்சு இவங்க ஒரு மந்திரத்தை வந்து ஓதுவாங்களாம். அண்ட் அப்படியே அவங்க வந்து ஒரு மந்திரத்தை ஓதும் போது இவங்களை பார்க்க வர பேஷண்ட்ஸ் கிட்ட என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாமே இந்த ஒரு பச்சிட்டா அவங்களோட உடம்ப தொடாமலே அவங்களால கியூர் பண்ண முடியுமா. அது மட்டும் இல்லாம இந்த பச்சிட்டாவை மெக்சிகன் போலீஸ் மூட நம்பிக்கையை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக அரெஸ்ட் பண்ண போனா இவங்க வந்து திடீர்னு மாயமாவாங்களாம். அண்ட் அந்த பிரச்சனை எல்லாம் காம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இவங்க வந்து மறுபடியும் தென்படுவாங்களாம். ஆக்சுவலி மெக்சிகன் போலீஸ் இவங்களை பிடிக்கிறதுக்கு பல வாட்டி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் இவங்களை பிடிக்க போகும்போது இவங்க வந்து மாயமாகிற காரணத்தால உன்னெல்லாம் பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி எழுதி தள்ளின ஒரு கேஸ் தான் இந்த ஒரு பச்சிட்டாவோட கேஸ். அண்ட் அதனால தான் பிரசிடண்டோட தங்கச்சியே வந்து இவங்க பின்னாடி இருக்கிற அந்த ஒரு மர்மத்தை இந்த ஒரு டாக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வந்து கேட்குறாங்க. சனத்து, இந்த ஒரு கதையில எங்கடா ஸ்டிமுலேஷன் அண்ட் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இந்த டாக்டர் இவங்க பண்ணதை ஒரு ரிச்சுவல் மாதிரியே கன்சிடர் பண்ணலையா. அவர் என்ன கன்சிடர் பண்றாருன்னா, இந்த ஒரு பச்சிட்டா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரியாலிட்டியை எப்படியோ மேனிப்புலேட் பண்றாங்க. அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு ரியாலிட்டியை இந்த ஒரு பொம்பளை எப்படியோ மேனிப்புலேட் பண்றாங்க. அண்ட் அப்படிதான் இந்த ஒரு பச்சிட்டாவுக்கு ஸ்டிமுலேஷனை பத்தின அந்த ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த ஒரு டாக்டருக்கு வந்து புரிய வருது. அந்த லேடி பண்ற மாதிரி ஜஸ்ட் பார்த்து ஒரு விஷயத்தை வந்து குணப்படுத்த முடியுமா? லைக் இந்த ரிமோட்டை ஓபன் பண்ணாம அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை சேஞ்ச் பண்ற மாதிரி. அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒட்டுமொத்த ரியாலிட்டியையும் கான்சியஸ்னஸால சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்ற அந்த ஒரு ஐடியா இந்த ஒரு டாக்டருக்கு வந்து வருது. ஸோ இந்த கான்சியஸ்னஸ்னா என்ன அண்ட் எப்படி இந்த கான்சியஸ்னஸை யூஸ் பண்ணி ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லி நீங்க புரிஞ்சாகணும். கான்சியஸ்னஸ்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம யோசிக்கிறது, நம்மளோட நினைவுகள், நம்மளை சுத்தி நடக்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸை தான் கான்சியஸ்னஸ் சொல்லி சொல்றாங்க. ஸோ எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, நேற்று நடந்த அந்த விஷயங்கள் எனக்குள்ள வந்து உறுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி உணர்வுகள் நமக்குள்ள வந்து இருக்கும்ல. ஸோ அந்த உணர்வுகளை தான் கான்சியஸ்னஸ் சொல்லி சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நான் இருக்கேன், நான் உயிரோட இருக்கேன், என்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை என்னால உணர முடியுதுன்னு சொல்ற ஒரு ஸ்டேட் வந்து இருக்குல்ல, அதுதான் இந்த ஒரு கான்சியஸ்னஸ். ஸோ பேசிக்கலி இந்த உணர்வுகளை ஞாபகங்கள் எல்லாம் வச்சு நம்மளால அடுத்தவங்களை எதுவுமே பண்ண முடியாது, ரைட்டா? ஆனா இந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த கான்சியஸ்னஸை யூஸ் பண்ணி நம்மளால ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லி அவர் வந்து நம்புறாரு. ஏன்னா இந்த பச்சிட்டான்னு சொல்லப்படுற இந்த ஒரு லேடி இந்த ஒரு சேம் கான்சியஸ்னஸை யூஸ் பண்ணி தான் அவங்க கிட்ட வர பேஷண்ட்ஸை தொடாம கியூர் பண்றாங்கன்னு சொல்றதான் இவருடைய கிளைமா வந்து இருக்கு. என்னடா சனத்து சொல்ற, இந்த ரிமோட்டை பார்த்தே இதை ஆன் பண்ண வைன்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல, நீ சொல்ற கதைன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, ஆக்சுவலி இதை பத்தி சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின ஒரு ப்ராஜெக்ட் கூட இருக்கு. அண்ட் அந்த ஒரு ப்ராஜெக்டோட பேர் தான் பியர் ப்ராஜெக்ட். பிரின்ஸ்டன் என்ஜினியரிங் அனாமலிஸ் அண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பியர் ப்ராஜெக்டை. அண்ட் ஆக்சுவலி இந்த ஒரு பியர் ப்ராஜெக்ட்ல சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, ரேண்டமான நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுற ஒரு மெஷினை இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அந்த ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுற அந்த ஒரு மெஷினை ஒருத்தங்க பார்த்து அந்த மெஷினோட அவுட்புட்டை சேஞ்ச் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதாவது கதை என்னன்னா, அந்த ஒரு மெஷின் வந்து ரேண்டம் நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுமா, லைக் 011 100 இந்த மாதிரி ரேண்டம் நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுமா. அண்ட் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, அந்த மெஷினோட ஃப்ரெண்டில் ஒருத்தங்களை நிற்க வச்சு நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அந்த மெஷின் வந்து அதிகமாக 1 டிஜிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஒரு நபர்கிட்ட இவங்க வந்து சொல்லியிருக்காங்களாம். அண்ட் அந்த ஒரு நபரும் அந்த ஒரு மெஷின் முன்னாடி நின்று கான்சென்ட்ரேட் பண்ணும்போது
அந்த ஒரு மிஷின் அதிகமான 1 டிஜிட்டை ப்ரொடியூஸ் பண்ணதா இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து சொல்லுது. இதை கேட்கறதுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும். அப்படிதான் எல்லாருமே இந்த ஒரு ப்ராஜெக்ட் பத்தி சொல்றாங்க. ப்ராப்பரா இவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணல, டெக்னிக்கல் எரர் காரணமா தான் இந்த மாதிரி அவுட்புட் வந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த ப்ராஜெக்டை வந்து அக்யூஸ் வந்து பண்றாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த ஒரு லேடியும் இந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் யூஸ் பண்ணி தான் ரியாலிட்டி வந்து சேஞ்ச் பண்றாங்களோ. நம்ம டாக்டர் ஜேக்கப் இந்த ஒரு சேம் தியரியை தான் ப்ரொபோஸ் பண்றாரு. அண்ட் இவர் ப்ரொபோஸ் பண்ண இந்த ஒரு தியரியை சிந்தர்ஜிக் தியரின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஒரு தியரியை எந்த டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்டும் ஏத்துக்கவே இல்லையா. அந்த ஜேக்கப் டாக்டருக்கு ஏதோ பைத்தியம் முத்தி போச்சு, அதுதான் எப்படி வளர்றாங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்றாங்க. பட் ஜேக்கப்போட இந்த ஒரு சிந்தர்ஜிக் தியரி என்ன சொல்லுதுன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே ஜஸ்ட் வரும் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு இன்ஃபர்மேஷனல் மேட்ரிக்ஸ் வந்து இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த மொபைல் ஃபோனை நம்ம ஒரு மொபைல் ஃபோனை வந்து பார்க்குறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு இன்ஃபர்மேஷனல் மேட்ரிக்ஸ் வந்து இருக்காங்க. லைக் நீங்கள் ஒரு கேம் விளையாடும் போது நீங்கள் பார்க்குறது அந்த கேமில் வர அந்த ஒரு கேரக்டர். பட் உண்மையில அந்த கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, சில செட்ஸ் ஆஃப் கோட்ஸை யூஸ் பண்ணி. ஸோ அது மாதிரி தான் ரியாலிட்டியில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனல் மேட்ரிக்ஸ் வந்து இருக்கு. அண்ட் அந்த மேட்ரிக்ஸை ஆல்டர் பண்ணி தான் பச்சிட்டா மாதிரியான மிஸ்டீரியஸ் உமன் வந்து இந்த மாதிரி வித்தைகளை பண்றாங்கன்னு சொல்றதான் இவரோட கிளைமா வந்து இருக்கு. பட் வாயால வடை சுட்டு இந்த மாதிரி சிந்தர்ஜிக் தியரின்னு சொல்லலாம். ஆனா இதை வந்து சயின்டிபிக்கா எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணும்ல, அதை தான் அவர் நெக்ஸ்ட் பண்றாரு. ஜேக்கப் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாருன்னா, நம்மளோட கான்ஷியஸ்னஸை யூஸ் பண்ணி நம்மளால இன்னொருத்தரை கம்ப்ளீட்டா ரிமோட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்ற அந்த ஒரு தியரியை ப்ரூவ் பண்றதுக்காக அவர் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்றாரு. அண்ட் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் என்ன பண்றாருன்னா, 2 பர்சன்ஸ் வந்து கொண்டு வராரு. ஃபார் எக்ஸாம்பிள் A and B, இந்த 2 பர்சன்ஸையும் ஒரு ரூம்ல ஒன்னா உட்கார வச்சு அவங்கள வந்து மெடிடேட் பண்ண வந்து சொல்றாரு இந்த ஒரு ஜேக்கப் டாக்டர். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து 1 or 2 hours மெடிடேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 பர்சன்ஸையும் இவர் வந்து பிரிக்கிறாரு. கைஸ், ஒரு சின்ன விஷயம், நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு பர்சனை ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறாரு, அண்ட் இன்னொரு பர்சனை இன்னொரு ரூம்ல வந்து அடைச்சு வைக்கிறாரு. அண்ட் இவர் என்ன பண்றாருன்னா, இந்த 2 பர்சனோட தலையிலையும் எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 பர்சன்ஸும் 2 செப்பரேட் ரூமில் வந்து இருக்காங்க. அண்ட் அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து சேமாக கரெக்டாக நார்மலாக இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பர்சன் பி வந்து ஒரு ரூமில் உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த ரூமில் சில ஃப்ளாஷ் லைட்ஸ் அண்ட் சவுண்டை யூஸ் பண்ணி அவருக்கு வந்து லைட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸை இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே ஆச்சரியம் என்னன்னா, பர்சன் பியை இவங்க டிஸ்டர்ப் பண்ணும்போது தனி ரூம்ல இருக்கிற இந்த பர்சன் ஏயோட பிரெயின்லயும் சில பல்ஸ் வந்து தெரியுது. அது எப்படிடா பாசிபிள்? ஏன்னா பர்சன் பிக்கு மட்டும்தானே நம்ம இந்த ஃபிளாஷ் லைட் அண்ட் சவுண்டை யூஸ் பண்ணோம். இது எப்படி பர்சன் ஏயோட பிரெயினை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி அவருக்கு எதுவுமே வந்து புரியல. ஸோ நம்ம டாக்டர் ஜேக்கப் என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா, நம்மளை சுத்தி ஒரு இன்விசிபிள் ஃபீல்டு வந்து இருக்கு, இல்லைன்னா ஒரு இன்விசிபிள் மேட்ரிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுதான் நம்மளோட எல்லாரோட கான்ஷியஸ்னஸ் அண்ட் நம்ம எல்லாரோட பிரெயின்ஸையும் கனெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி அவர் வந்து கன்க்ளூட் பண்றாரு. அந்த 2 பர்சனையும் சேமா ஒரு ரூம்ல மெடிடேட் பண்ண வச்சதால இவங்க 2 பேரோட மைண்ட்ஸும் வந்து கனெக்ட் ஆயிருக்காம். ஸோ இந்த இன்விசிபிளான இன்ஃபர்மேஷனல் மேட்ரிக்ஸ் தான் அவரோட ஃபீலிங்ஸை இவருக்கு வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லி தான் இவரோட இந்த ஒரு தியரி வந்து கன்க்ளூட் பண்ணுது. சுத்த பைத்தியக்கார டாக்டரா இருப்பாரு போல, இவரெல்லாம் டாக்டர் ஃபீல்டுக்கே அவமானம்னு சொல்லி தான் இந்த ஒரு பேப்பர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவரை பத்தி பல கருத்துக்கள் வந்து வருது. பட் இந்த ஒரு டாக்டர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை ஒரு லேபுக்குள்ள வச்சுதான் நம்ம இந்த 2 பேரையும் டெஸ்ட் பண்ணதால மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்களோன்னு சொல்லி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னும் பெருசா பண்ண வந்து முடிவு பண்றாரு. அதாவது 2 காண்டினென்ட்ஸ்ல 2 பேரை வச்சு நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அவர் வந்து முடிவு பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், பர்சன் ஏ வந்து இந்தியாவில் இருக்காங்கன்னா பர்சன் பி வந்து யூரோப்ல இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு அடி கொடுத்தா யூரோப்ல இருக்கிற ஒரு பர்சனோட பிரெயின்லையும் இந்த மாதிரியான ஸ்டிமுலஸ் தெரியுதான்னு சொல்றதுதான் இந்த ஒரு ப்ரொஜெக்டா வந்து இருக்க போகுது. அண்ட் இதை வந்து நம்ம கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டா யாராலையும் நம்மளை குத்தம் சொல்ல முடியாது இல்ல. அண்ட் நம்ம ஒரு ஸ்டிமுலேஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி என்னால ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி இந்த ஒரு ஜேக்கப் டாக்டர் வந்து நம்புறாரு. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நேபாளில் இருக்கிற காட்மண்டு போறதாகவும் அண்ட் நான் சில நாட்கள் தாண்டி திரும்பி வருவேன்னு சொல்லி தன்னோட மகள் கிட்ட சொல்லிட்டு இந்த ஒரு ஜேக்கப் டாக்டர் வந்து கிளம்புறாரு. பட் இங்க ட்விஸ்ட் என்னன்னா, அவர் கிளம்பி போய் பல மாதங்கள் ஆனதுக்கு அப்புறமும் அவர் வந்து வீட்டுக்கு திரும்ப வரலையாம். இவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பல இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுல ஒருத்தருடைய பேர் தான் கிளீமன் பேடில்லா. இந்த கிளீமன் பேடில்லா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஜேக்கப் மெக்சிகோவை விட்டு கிளம்புனதே இல்லையாம். ஏன்னா மெக்சிகன் பாஸ்போர்ட் ரெக்கார்ட்ஸ்ல ஜேக்கப்போட பேரே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாம ஜேக்கப்
காட்மண்டு வரலையாம். இவருக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லி எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்து வருது. அதனால ஜேக்கப்பை அமெரிக்காவில் இருக்கிற கொலராடோவில் ஒரு பொண்ணு வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லி. இந்த ஒரு மெக்சிகன் பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அமெரிக்காவில் வச்சு ஜேக்கப்பை பார்த்தேன், அவர் பின்னாடி 2 பேர் கோட் அண்ட் சூட் போட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மேபி அவங்க வந்து CIA ஏஜென்ட்ஸா இருக்கலாம். அண்ட் அமெரிக்கா தான் ஜேக்கப்பை அவர் கண்டுபிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவரை கடத்திட்டு போயிருக்கலாம்னு சொல்லி ஒரு தியரி வந்து சொல்லுது. இதுல சந்தேகப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த கிளேமன் பேடிலாவை திடீர்னு இந்த ஒரு கேஸ்ல இருந்து மெக்சிகன் அதாரிட்டிஸ் வந்து ரிமூவ் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம திடீர்னு நம்ம ஜேக்கப் டாக்டரோட கேஸ் ஃபைல்ஸும் வந்து மாயமாயிருக்காம். ஸோ உண்மையிலே ஜேக்கப் நம்ம வாழறது ஒரு ஸ்டிமுலேஷன் தான் சொல்லி கண்டுபிடிச்சாரா, அண்ட் அதனால தான் அமெரிக்கன் CIA அவரை கடத்திட்டு போயிருக்காரான்னு சொல்லி இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியா வந்துருக்கு. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கமிங் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ, உண்மையிலே ஸ்டிமுலேஷன் இருக்கா, அண்ட் நம்ம இப்போவும் இந்த ஸ்டிமுலேஷனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு சொல்லி நீங்க நினைக்கிற உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வழக்கம் போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வேறு வீடியோல சூப்பரான கணங்களை மீட் பண்றேன். டில் தென் இஸ் அண்டர்ஸ் பி சைனிங் ஆன். பை.